வர அந்த அப்கமிங் டைரக்டர்ஸ் நிறைய புது புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எப்பவுமே நம்ம ட்ரெண்டை நோக்கி போகக்கூடாது அப்படிதான் நினைப்பேன். இப்போ வந்து யூத் இப்போ என்னன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய லவ் படம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 லவ் படம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா லவ் படமும் ஓடுமா அப்படின்னு தெரியல. கண்டென்ட் பேஸ் பண்ணி இப்போ நிறைய சின்ன படங்கள் வரப்போ வந்து இப்போ சிறை மாதிரி இப்போ காளிதாஸ் 2 மாதிரியான படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இப்போ கனத்த காணம் கூட வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். பிரபு சார் வந்திருக்காரு அண்ட் வந்து ஸோ என்னன்னா ட்ரெண்டை நோக்கி போகாம வந்து மக்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் நம்ம நினைக்கிற ஸ்கிரிப்டை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உருவாக்குனா டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் அப்படி இருந்து தான் வந்தேன். அட்டகத்தின்ற படம் வந்து ட்ரெண்ட், அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அவங்களோட கிரியேட்டிவ் பலத்தை ஸ்ட்ராங்காக நம்பினாங்களாவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னைக்குமே போல்ட் அண்ட் ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு டைரக்டர் நீங்கள். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து போலீஸ் அண்ட் உங்கள் படத்தில் போலீஸ்க்கு என்றைக்குமே ஒரு கொடுப்பீங்க இல்லையா? எப்பவுமே கொடுப்பீங்க. போலீஸ் ஓகே, போலீஸ் பெருசாக என் படத்தில் இல்லை, இருந்தாலும் வந்து ரொம்ப முக்கியமானவங்க தான் தமிழ் சினிமாவில். உங்க இதுல எப்ப எதிர்பார்க்கலாம் சார்? தெரியலையே எனக்கு. நான் என்ன போலீஸை யோசிச்சு நான் இந்த கதையும் எழுதல. அப்ப எப்ப அது வரும்னு எதிர்பார்க்கலாம்? வரும், ஆனா கொஞ்சம் வந்தா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா பாதிக்கப்படுற மக்கள் பக்கத்துல தான் நாங்க நிற்போம். அதனால டெஃபினட்டா அந்த சைட்ல இருந்து தான் பார்ப்போம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல காவலர்களும் இருக்கிறாங்க. அண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து நான் ஏற்கனவே சிறையில கூட அதான் சொன்னேன். காவல் நிலையங்கள்ல ஒரு சாமானிய மனிதன் போயிட்டு நின்று பேசுற அளவுக்கான ஒரு சுதந்திரமோ விடுதலையோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற அச்சமற்ற உணர்வோ இங்க இல்லை. அதனால ரொம்ப சாதாரணமா நம்மலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைய முடியாது. அப்படி ஒரு பெரிய இடைவெளி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. மேபி அது குறைஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.